ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க, ஒரு கட்டி பூண்டு உளிச்சு வச்சுக்கோங்க, சின்ன வெங்காயம் ஒரு கப் உளிச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு முடி தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க, 2 தக்காளி, ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க, கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன், மிளகாய் தூள் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, உப்பு தேவையான அளவு. இப்போ கத்திரிக்காய் எப்படி கட் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக தோல் விட்டுக்கோங்க கோம்பு. இதை இப்படி ஒன்று கட் பண்ணி உள்ளே சொத்தை இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கட் பண்ண உடனே எப்போவுமே கத்திரிக்காய் தண்ணியில் போட்டுருங்க, இல்லைன்னா கருத்துரும். இதே போல் எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணுங்கள். கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் வெறும் வானலில் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம், ஒரு 3 ஸ்பூன் விட்டுருங்க. நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. கலர் சேஞ்ச் ஆகும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் ஃபுல்லாக எல்லா சைடும் கலர் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. இப்போ வானலில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பூண்டு போட்டுக்கோங்க, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போடுங்க. தக்காளி வதங்க சும்மா லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. நல்லா தக்காளி வதங்கட்டும். தக்காளி நல்லா வதக்கிடுச்சு. இப்போது மிளகாய்த்தூள் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். நல்லா வதக்குங்க. அடுத்து ஊற வச்சுருக்க புளி கரைச்சி வச்சுக்கோங்க. இதில் ஊற்றுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். புளி கொதிக்கிறதுக்குள்ளே இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் தேங்காய் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. புளி நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா சுண்டி இருக்கு பாருங்கள். இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஊற்றுங்க. தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்பு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த சாந்தெல்லாம் நல்லா வேகட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போது நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கி வச்சுட்டு கத்திரிக்காய் போடலாம். போட்டு இது ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கத்திரிக்காய் போட்டு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட்டுக்கு வேணால் வெல்லம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். சின்ன பீஸாக ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு வெல்லம் போட்டோமா குழம்பு 2 நாள் ஆனாலும் கெடாமல் இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்து தாளிக்கணும். இதை இறக்கி வச்சுட்டு இப்போ குழம்பு தாளிக்கலாம். தாளிக்க தேவையான பொருட்கள்: 1 ஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 2 வரமிளகாய் கிள்ளை வேணால் ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். கருவேப்பிலை எடுத்து 2 கிள்ளி வச்சுக்கோங்க. வடகம் சின்னதாக ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ வானலில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, வரமிளகாய், வடகம் 3 போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் பொரியட்டும். வடகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து குழம்புல போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மல்லித்தலை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க மேலே.
ரொம்ப டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இன்றைக்கி செஞ்சு நாளைக்கு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.